let us start here with definition 3, the axiomatic definition. Axiomatic definition. Axioms na ஏதாவது ஒன்று மேத்தமேட்டிக்கலாக நம்ம பண்ணும்போது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஒரு ஃபார்முலையாக மாற்றி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே ப்ராபபிலிட்டி டெஃபினேஷனுக்கும் பண்ணியிருக்கோம். கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் அந்த ப்ராபபிலிட்டி டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணிட்டு ஒவ்வொரு ரிசல்ட்ஸும் நம்ம கேதர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் we were discussing on results under classical definition. Results under classical definition we were discussing a few points. First point வந்து என்னன்னா range of probability define பண்ணோம். Okay, less than or equal to 1. Second point, we were discussing on complementary events, total probability, P of A plus P of A dash equal to 1. இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். And also we were discussing on odds in favor and odds against. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரைட்? இதில் இந்த டெஃபினேஷனில் ஒன் ஆஃப் த மேஜர் லிமிட்டேஷன் வாஸ் n should be finiteன்னு சொன்னோம். அப்படின்னா அசம்ஷனில் நம்ம ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். n இன்ஃபினிட்டாக இருந்தால் இட் வாஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் அண்டர் திஸ் டெஃபினேஷன். அப்போ n இன்ஃபினிட்டாக இருக்கும்போது ஐ கோ ஃபார் திஸ் ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷன். ஒன் அட்வான்டேஜ், ஸோ ஒன் அட்வான்டேஜ் ஹியர் இஸ் n இஸ் இன்ஃபினிட்டாக இருக்கும்போது. இந்த டெஃபினேஷனில் n ஃபைனைட்டாக இருக்கணும். நம்ம பார்க்க போகிற டெஃபினேஷனில் n இன்ஃபினிட்டாகவும் இருக்கலாம். ஹியர் n கேன் பி இன்ஃபினிட் ஆல்சோ. am I right? ஃபைன். இது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ், இந்த மாதிரி எல்லாமே டெஃபினேஷன் பை டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக மேம் என்ன மேம் சொல்கிறீங்க, இம்பாசிபிள்னா 0 இல்லைனா 1 இருக்கும் மேக்ஸிமம், இல்லைனா இதுக்குள்ளே இருக்கணும், ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி லிஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஆக்சியம்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷன் லைக் ஃபைனலாக இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாம் சம்மரி மாதிரி போட்டால் அப்படி இருக்கும், அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிப்போமே தவிர இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று, இங்கே நம்ம கிளாசிக்கல் டெஃபினேஷனில் இங்கே ஈவெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணும்போது the events should be mutually exclusive, exhaustive and equally likely define பண்ணியிருந்தோம். இதையும் தான் நம்ம இங்கே டைரெக்டாக பார்க்க போகிறோம். ஆனால் என்னென்னா இங்கே நம்ம n ஃபைனைட்னு பார்த்தனால we were restricting our cases for only A and B, only A, B and C, இல்லை A1, A2, A3, AN இப்படி தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த கேஸில் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டாம். அண்ட் மோர் ஓவர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா n நம்பர் ஆஃப் கேசஸ்க்கு எப்படி இருக்கும், இல்லை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கேசஸ்க்கு எப்படி இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா எப்படி இருக்கும், ஈக்குவலி லைக்லி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹியர் இஸ் அ டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்னது, ஆக்சியம் என்னது ரிசல்ட்ஸாக எடுத்து நான் லிஸ்ட் பண்ணுறேன், சம்மரைஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னது, P of A greater than or equal to 0. பாருங்கள், P of A என்னவா இருக்கணும், 0, மேக்ஸிமம் 1 தான் இருக்கணும். இதை நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டாக பிரேக் பண்ணுறேன். ஒரு ரிசல்ட் என்னது 0 less than or equal to P of A, right? இன்னொரு ரிசல்ட் என்னது P of A less than or equal to 1. okay, P of A less than or equal to 0, which means P of A is greater than or equal to 0. ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் அவட. ஸோ P of A equal to greater than or equal to 0. ஆனால் இந்த A எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா A should be a subset, need not be a proper subset. இது என்னது contained or contained in நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். again and again I repeat, sets வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு வந்தால் தான் யூ கேன் பி வெரி கெட் மோர் கிளாரிட்டி ஆன் த டெஃபினேஷன். இப்படி போட்டால் ப்ராப்பர்லி கண்டெய்ன்னு சொல்லுவோம், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். இப்படி போட்டால் நீட் நாட் பி அ ப்ராப்பர் சப்செட், அப்போ எஸ்ஸுக்கு ஈக்குவல் ஆகட்டாவும் இருக்கலாம்னு அர்த்தம். ஃபைன். அதனால தான் நம்ம கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கே A எப்படி இருக்கலாம், இட்ஸ் அ சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். எஸ்ங்கிறது என்னது, சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இந்த கேஸ் மேம் ஈக்குவல் டு கேஸு P of Aங்கிறது எஸ்ஸாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். P of A is nothing but S itself. அப்போ P of S என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். ஏன் 1 இருக்கும்னா the reason because of this range, another reason is exhaustive. இல்லை, எக்ஸாஸ்டிவ்னா என்னது, டோட்டலாக 1 தான் இருக்க முடியும். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும் அது, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன வேல்யூ எடுத்தாலும் இட் சேஸ் தட் இட் cannot be negative. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be negative. ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும், கம்மியாக எக்ஸிஸ்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. கம்மியாக எக்ஸிஸ்ட் ஆனாலே 0க்கு மேலே தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். செகண்ட் ஒன் வந்து என்ன தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக சாம்பிள் ஸ்பேஸ் பற்றி பேசுனீங்க, அது டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், 1 இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஃபைன். அண்ட் தேர்ட் ஒன், we were discussing with respect to additional theorem in the previous video. Additional theorem says if A and B are 2 events, நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2 events தான் டிஸ்கஸ் பண்ணோம். If A and B are 2 events and A and B happens to be mutually exclusive, now we write the events as P of A union B equal to P of A plus P of B. ஓகே, ஒரிஜினல் தியரம் என்னது, மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B போடணும்.
mutually exclusive nala P of A intersection B will be equal to 0. So this term will vanish. அப்போ வேறு என்ன இருக்க போகுது எனக்கு P of A union B equal to P of A plus P of B. Just extend this case for 3 events A, B and C னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் A, B and C all are mutually exclusive. இப்படி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் P of A union B union C equal to ரொம்ப சிம்பிள் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா இருந்தது ஏ வந்தால் பி வரக்கூடாது பி வந்தால் ஏ வரக்கூடாது ஸோ டுகெதர் நத்திங் ஷுட் பி காமன் பிட்வீன் ஏ பி அண்ட் சி அதுதான் மீன் பண்ணுறோம் அப்போது ஹோல் ஆஃப் ஏ எடுக்கணும் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி ஆமாம் ரைட் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி இது நீங்கள் அண்ட் ஆர் ரூலில் ஃபிட் பண்ணி பாருங்களேன் வி ஜஸ்ட் ஃபிட் திஸ் அண்ட் ஆர் ரூல் ஆர் ரூல் யூ ரிமெம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஏ யூனியன் பி யூனியன் சினா என்னது ஏ வரணும் or B வரணும் or C வரணும் so addition இது தவிர when I say plus or here I am not mentioning the sets about here setsல நம்ம ஒரு addition theorem on 3 sets பார்த்திருக்கோம்ப்பா P of n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of C intersection A or A intersection C plus n of A intersection B intersection C னு பார்த்துருப்போம் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு செட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வித் ரெஸ்பெக்ட் டு ஈவெண்ட்ஸ் அதுவும் எப்படி இருக்குது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்போ டெஃபினட்டாக இதெல்லாம் வராது ஐம் ரைட் ஏபிசி மூணுமே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இல்லை வேனிஷ் ஆகிடும் பிக்கும் சிக்கும் காமனாக இல்லை இட் வேனிஷஸ் ஏக்கும் சிக்கும் காமனாக இல்லை வேனிஷஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காமனாக இல்லை வேனிஷ் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்னது எனக்கு n of A, n of B, n of C. I divide by total so that I get n of P of A plus B of B plus P of C. This is with respect to 3 events. இந்த மாதிரி நீங்கள் n number of eventsக்கு போடலாம் nனா A1 இருக்குது A2 இருக்குது A3 இருக்குது up to AN என்ன மீன் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த end result தெரியும்னு சொல்கிறேன் that is எவ்வளோ number of n இருக்குன்னு தெரியும் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா you can just reproduce or generalize for n P of A1 union A2 union AN is equal to P of A1 plus P of A2 எல்லாமே ஆட் பண்ணணும் ஏன்னா எதுவுமே காமனாக இருக்காதா எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக ஸோ எல்லாமே ஆட் பண்ணணும்னு அர்த்தம் P of AN ஆனால் நம்மளோட பியூட்டியே ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷனில் n இன்ஃபினிட் அப்போ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ திஸ் வில் பி P of A1 union A2 போயிட்டே இருக்கும் எங்கே AN இருக்கும் இங்கே நடுவில் இருக்கும்னு அர்த்தம் ஸோ somewhat it will be going on and on so P of A1 plus P of A2 plus P of AN நடுவில் வரும் again plus it will be going அதை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் P of A1 union A2 union AN union goes on is equal to P of A1 plus P of A2 plus P of A3 plus P of AN and this will go on இது எந்த கேஸில் A1 A2 A3 இதெல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்போ தான் வரும் இது சிம்பிளாக டெக்ஸ்ட் புக்கில் இல்லைனா எக்ஸாமில் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னா P of union of all AI கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் P of union of all AI where I is equal to 1 to infinity is equal to summation of all P of AI I is equal to 1 to infinity ன்னு சொல்லுவோம் பார்த்து பயந்துடாதீங்க சமேஷன் நம்மளுக்கு இது என்னன்னு தெரியல கூட சமேஷன்னா என்னன்னு தெரியும் சமேஷன் I is equal to 1 to 2னா என்ன பண்ணுவீங்க P of A1 plus P of A2 right 1 to infinity என்ன பண்ணுவீங்க போயிட்டே இருக்கும்னு அர்த்தம் லைக்வைஸ் யூனியன் இருக்குது இங்கே சமேஷன் அடிஷன் யூனியன் ஆஃப் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் அப்போ P of யூனியன் ஏஐனா I is equal to 1 to 2னு வச்சுக்கலாம் எங்கே இருக்குது இந்த யூனியன் ப்ராபபிலிட்டிக்குள்ளே இருக்குது அப்போது ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப்னு ஆகிடும் ஸோ A1 union A2 in case if you are extending this for infinity வரைக்கும்னா this extended here is for infinity union A3 goes on எங்கேயாவது இடத்துல யூனியன் ஏன்னு வரும் it goes on இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லை மேத்தமேட்டிக்கல் இல்லை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் நம்மளுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க வந்திருக்கு எக்ஸாமில் CA ஃபவுண்டேஷனில் கேட்ட கொஸ்டின் இதுவும் ஸோ எல்லாமே சிம்பிள் தான் ஒரு டெஃபினேஷன் 1 கிளாசிக்கல் டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு வேரியேஷனும் டெஃபினேஷனாக மாற்றிருப்பாங்க இது ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷன் செகண்ட் டெஃபினேஷன் கோஸ் ஆன் ஃபார் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டெஃபினேஷன் வந்து செகண்ட் டெஃபினேஷன்